வணக்கம் உறவுகளே. வாஷிங்டன் செய்தியாளர்கள் கூட்டத்துல நடந்த அந்த பகீர் துப்பாக்கி சூடு சம்பவத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியாகி உலகத்தையே அதிர வச்சிருக்கு. அந்த வீரரை சுட்டது கோல் ஆலன் தான் என்று அட்டார்னி ஜெனரல் டோட் பிளான்ச் இன்றைக்கு ஃபேஸ் த நேஷன் பேட்டியில உறுதிப்படுத்தியிருக்கார். 31 வயது கோல் ஆலன் கலிஃபோர்னியாவிலிருந்து வாஷிங்டனுக்கு எப்படி வந்தான் தெரியுமோ? பிளேன்ல இல்ல உறவுகளே, ரயிலில. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஷிகாகோ வழியா வாஷிங்டன் வந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருந்து இந்த தாக்குதலை செஞ்சிருக்கான். இதுல இருக்கிற ஆகப்பெரிய பகிர் செய்தி என்னவெண்டா, இவன் இந்த தாக்குதலுக்கு பிறகு உயிரோடு திரும்புற எண்ணத்துல வரவே இல்லையாம். கோல் ஆலனின் அந்த விசித்திரமான ரயில் பயணமும் திட்டமிடப்பட்ட சதியும். பாதுகாப்பு வளையத்தை உடைக்க சில அடிகளே இருந்தபோது ஆலன் பிடிபட்ட அந்த திக் நிமிடங்கள். இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு ட்ரம்ப் அஞ்சமாட்டார் என்று அட்டர்னி ஜெனரல் விடுத்த அந்த அதிரடி அறிக்கை. சர்வதேச அரசியலின் பின்னணியில் அமைந்த இந்த செய்தியை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள். உறவுகளே, வாஷிங்டனோட ஹில்டன் ஹோட்டல்ல நடந்த அந்த துப்பாக்கி சூடு முயற்சி இப்போ ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியிருக்கு. ஃபேஸ் த நேஷன் நிகழ்ச்சியில மார்கரெட் பிரென்னன் கேட்ட கேள்விக்கு அட்டார்னி ஜெனரல் டோட் பிளான்ச் கொடுத்த பதில் வாஷிங்டனையே அதிர வச்சிருக்கு. அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டை ஆலன் தான் சுட்டானா என்று கேட்டப்போ, ஆமா, இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்களின்படி ஆலன் தான் அந்த வீரரை சுட்டிருக்கான் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கார். அதிர்ஷ்டவசமா அந்த வீரர் இப்போ நலமா இருக்கார். ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்றைக்கு இரவு அவரோட போன்ல பேசியிருக்கார். நீங்க எங்களுக்கெல்லாம் செய்யற வேலைக்கு மிகப்பெரிய நன்றிகள் என்று ட்ரம்ப் அவருக்கு ஊக்கமளிச்சிருக்கார். ஒருவேளை அந்த வீரர் அன்னைக்கு குண்டு துளைக்காத அங்கி, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போடாம இருந்திருந்தா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கும் என்று பிளான்ச் வேதனையோட சொல்லியிருக்கார். உறவுகளே, இங்க கவனிங்கோ. இந்த கோல் ஆலன் கலிஃபோர்னியாவிலிருந்து வாஷிங்டனுக்கு எப்படி வந்தான் என்றதை FBI இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ரயில் ஏறி ஷிகாகோ போயிருக்கான். அங்கிருந்து இன்னொரு ரயில் மூலமா வாஷிங்டன் டிசிக்கு வந்து சேர்ந்திருக்கான். இவன் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல ஒரு விருந்தினரா தான் தங்கியிருந்திருக்கான். அந்த துப்பாக்கி சூடு நடந்தப்போ அவன் பாதுகாப்பு வளையத்தை பெரிமீட்டர் உடைச்சு உள்ள நுழையிறதுக்கு சில அடிகளே ஃபீட் அவே தூரத்துல தான் இருந்திருக்கான். எல்லாரும் உள்ள பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா ஆலன் அந்த எல்லைக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டான் என்று பிளான்ச் சொல்றது பாதுகாப்பு துறையில இருந்த ஒரு மெல்லிய ஓட்டையை இன்றைக்கு காட்டுது. அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கணிப்புப்படி பார்த்தா கோல் ஆலன் இந்த தாக்குதலை ஒரு தற்கொலைப்படை பாணியில தான் திட்டமிட்டிருக்கார். தாக்குதலுக்கு பிறகு அவன் உயிரோடு திரும்புற எண்ணத்துல வரவே இல்லை என்று புலனாய்வுத்துறையினர் சொல்றாங்க. இது ஒரு லோன் வுல்ஃப் தாக்குதல் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு ஆசிரியர் ஏன் இவ்வளவு பெரிய வன்முறையை திட்டமிட்டு செய்யணும் என்ற மர்மம் இன்னும் நீடிக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ட்ரம்ப் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பாரா என்ற கேள்விக்கு அட்டார்னி ஜெனரல் பிளான்ச் அதிரடியான ஒரு பதிலை கொடுத்திருக்கார். இந்த தனி ஒருவன் செய்த காரியத்துக்காக ஜனாதிபதி அஞ்சமாட்டார். அவர் தனது கடமையை தொடர்ந்து செய்வார். எங்களை பயமுறுத்துறது தான் அவனோட நோக்கமெண்டா, அதுல அவன் தோற்றுவிட்டான் என்று பிளான்ச் முழங்கியிருக்கார். ட்ரம்ப் மட்டுமில்ல உறவுகளே, துணை ஜனாதிபதி JD வான்ஸ், அமைச்சர்கள் மற்றும் அங்கிருந்த செய்தியாளர்கள் கூட இப்படியான மிரட்டல்களுக்கு பயந்து தங்களோட வேலையை நிறுத்த மாட்டாங்க என்று அவர் சொல்லியிருக்கார். ட்ரம்ப் நேற்றைக்கு சொன்னதை நான் வழிமொழிகிறேன் என்று அவர் ஒரு உறுதியான சிக்னலை உலகுக்கு கொடுத்திருக்கார். தற்போது கைதாகியுள்ள கோல் ஆலன் அதிகாரிகளுக்கு எந்தவிதமான ஒத்துழைப்பும் வழங்க மறுத்து கொண்டு இருக்கிறான். அவன் எங்களோட பேசல என்று பிளான் சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவனோட நண்பர்கள் மற்றும் அவனை தெரிந்தவர்களிடம் FBI இப்போ விசாரணை நடத்தி கொண்டிருக்காங்க. இவன் மேல இப்போதைக்கு 2 முக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை வாஷிங்டன் நீதிமன்றத்துல ஆலன் ஆஜர்படுத்தப்படுவான். அவன் நோக்கம், இந்த தாக்குதலுக்கான முன்திட்டம், இதையெல்லாம் ஆய்வு செஞ்ச பிறகு இன்னும் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் அவன் மேல சுமத்தப்படும் என்று அட்டார்னி ஜெனரல் ப்ரோ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பிளான்ச் உடைச்ச இன்னொரு பகிர் விஷயம் என்னண்டா, ஆலன் ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகளைத்தான் குறிவைத்திருக்கிறான் என்று விசாரணையில தெரிய வந்திருக்கு. எமது ஜனாதிபதியையும் அவரது அமைச்சர்களையும் நிலைகுலைக்க வைக்க அவன் போட்ட அந்த மெகா ஸ்கெட்ச் இப்போ சீக்ரெட் சர்வீஸோட உஷார் நிலையால முறியடிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச ஊடகங்கள் கூறுவதுபடி ட்ரம்ப் மீதான இந்த தாக்குதல் முயற்சி வெறும் ஒரு தனிநபரின் விரக்தி மட்டும்தானா, அல்லது இதற்கு பின்னாடி எதன் சர்வதேச அரசியல் சக்திகள் இருக்கா என்பதை FBI இப்போ சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்காங்க.
வளைகுடா யுத்தம் உச்சக்கட்டத்துல இருக்கிற நேரத்துல ட்ரம்புக்கு ஏற்பட்ட இந்த அச்சுறுத்தல் உலக அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ட்ரம்ப் இப்போ இன்னும் ஆக்ரோஷமா தனது கொள்கைகளை செயல்படுத்துவாரா அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக சற்று பின்வாங்குவாரா? உறவுகளே, கலிபோர்னியாவிலிருந்து ரயில் மூலம் வந்து உயிருடன் திரும்பும் எண்ணமே இல்லாமல் ஒரு ஆசிரியர் ஜனாதிபதி அதிகாரிகளை தாக்க முயன்றிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு வளையத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வியா? உங்களது ஆழ்ந்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாஷிங்டன் மற்றும் வளைகுடா போர்க்களத்திலிருந்து வரும் ஒவ்வொரு அதிரடி மாற்றங்களையும் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருகிறோம். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட எங்களோடு நீங்கள் இணையுங்கள். பல வீடுகளை விற்ற அனுபவத்துடன் தரமான சேவையினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள்.